வணக்கம். ட்ரிபிள் ஏகடமிருந்து ஜோதிட ஆஸ்பதி வரதராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, ஒரு பெண் ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன்? சின்ன தலைப்பு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போதோட பதிவுகள்லாம் வரிசையாக வரும், பார்த்து பயனடையலாம். ஜோதிட நூல்கள் சிலவற்றில் புதனும் சந்திரனும் லக்கணத்தில் ஒன்றாக இருந்தால் அந்த பெண் அனைத்து கலைகளும் கற்றவராக கற்று அறிந்தவராக இருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த விதி அனைத்து பெண்களுக்கும் பொருந்துமா என்றால், பொதுவாக புதனும் சந்திரனும் லக்கணத்தில் இருப்பது நல்ல அமைப்புதான். இதுபோன்ற அமைப்பு பெற்றவர்கள் பல கலைகளிலும் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என சந்திரகாவியம் என்ற நூல் கூறுகிறது. பொதுவாக ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், மகரம் ஆகிய வீடுகளில் புதனும் சந்திரனும் ஒன்றாக இருந்தாலும் மேற்கூறிய பலன்கள் கிடைக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. விருச்சிகத்தில் சந்திரன் புதன் சேர்க்கை பலன் அளிக்காது. விருச்சிகத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை பலன் அளிக்காது. அதே மாதிரி மீனத்தில் சந்திரன் புதன் இருந்து சுப கிரக பார்வை இல்லாவிட்டால் கல்வி தடைபடும். ஏன்னா அங்கே புதன் நீசம் இல்லையா? இது மாதிரி மேலும் சந்திரனும் புதனும் கிரக யுத்தம் பண்ணக்கூடாது. கிரக யுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. 5 பாகை, அதாவது சந்திரனும் புதனும் 5 டிகிரிக்குள் இருந்தால் அந்த ஜாதகர் பலவற்றை கற்று தேர்ந்திருப்பார். பலவற்றை கற்று தெரிந்து வைத்திருந்தாலும் ஆனால் அவருக்கு எந்த பலனும் இருக்காது என்று சில ஜோதிட நூல்கள் திட்டவட்டமாக கூறுகின்றன. இதேபோல் சந்திரன் புதன் சேர்க்கையை சனி பார்த்தாலும் பலன் இருக்காது. தங்கள் ஜாதகங்களில், தங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்து வாழ்வியலில் கடைப்பிடித்து ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.